உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போறான் பாரு டூமா கோலி. டேய் வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. கொழுப்பு பாத்தீங்களா சார்? ஏமா எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்ஐ வண்டியை திருடிட்டு வருவ? எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் வண்டிக்கு டியூ கட்டாமலே ஓட்டிட்டு இருப்பாரு. வண்டிக்கு டியூ கட்டலையா? அதனாலதான் ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்தேன். ஏமா இது கவர்மெண்ட் வண்டிமா, இதுக்கு எதுக்கு டியூ கட்டணும்? மாட்டிக்கிட்டதான் பயத்துல வளராத. நான் ஒன்னும் வளரல சார். இவரு சேட்டு கிட்ட டியூல புல்லட் ஒண்ணு வாங்கினாரு. ஐயோ, அத புடிச்சிட்டாளா? அதுக்கு டியூ கட்டினாரான்னு கேளுங்க. ஏமா அந்த வண்டிக்கு டியூ கட்டலனா நீ அந்த வண்டி தானே தூக்கணும். எங்க சார், வண்டிய தூக்கிடுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த வண்டியை அவர் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு கவர்மெண்ட் வண்டியை தூக்குவியா? உன் மேல கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? போடுங்க, நீங்க என் மேல கேஸ் போடுங்க. நான் இவர் மேல கேஸ் போட்டு உங்க டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிடுறேன். யோ, ஏயா இப்படி டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்குற? யோ, டெய்லி வாங்குற கட்டிங்கள டியூ கட்டி தொலைச்சிருக்கலாம்ல சார். இனிமே ஒழுங்கா கட்டிடுறேன் சார். இனிமே கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இது வரைக்கும் கட்டாதத இன்னைக்கே செட்டில் பண்ண சொல்லுங்க. சரி, கட்டிடுறேன் சார். அப்போ ஓகே. ஏமா இனிமே இப்படி ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு. இப்படி கவர்மெண்ட் வண்டியெல்லாம் தூக்கி எங்களை அலக்கழிக்காத. நல்ல வேலை சார் சொன்னீங்க. இல்லனா இன்னும் 2 நாள்ல இந்த 2 கார்ல ஏதாவது ஒண்ணு தூக்கி இருப்பேன். எதுக்குமா? உங்க ஒய்ஃபுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்குதா? அந்த காருக்கு இன்னும் 2 மாசமா டியூ வரல. நாளைக்கு வரலனா இந்த 2 கார்ல ஒன்னு கண்டிப்பா தூக்கிடுவேன். வரட்டா? நம்மகிட்ட சொல்லாம வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? வீடே அமைதியா இருக்குது, யாரையும் காணோம். அக்கா, ஏய், என்னடி ஆச்சு? போலீஸ் எல்லாம் உன்னை தேடி வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்குமா வந்திருப்பாங்களே. ஆமா, அதை பார்த்து இந்த சம்பந்தமே வேணான்னு ஓடி இருப்பாங்களே. சத்யா, ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கேன்னு பார்த்தா போலீஸ் பைக்கை திருடிட்டு போயிட்டான்னு போலீஸ் வீட்டுல வந்து நிக்குது. ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட சத்யா. ஐயோ பாட்டி, தப்பு பண்றவங்கள தட்டி கேக்குறவதான் சத்யா. சத்யா தப்பு பண்றவன் இல்ல, இது உனக்கு தெரியாதா?
நீ தப்பு பண்ணலனா போலீஸ் எதுக்குடி உன்னை தேடி வராங்க? அது என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. நீ பண்ண காரியத்துக்கு இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க இவள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடி இதெல்லாம்? அவன் என் அக்கா கேத்த மாப்பிளையா பாட்டி? அவன் என் அக்கா அழகுக்கு கால் தூசிக்கு வருவானா? நல்ல முட்டை போண்டா மாதிரி ஒரு மூஞ்சி, அண்டா மாதிரி ஒரு உடம்பு. அடச்சை, சான்ஸே இல்ல. அவன் அக்கா கேத்த மாப்பிளையே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது செஞ்சு அவ வாழ்க்கைய கெடுக்கிறது மட்டும் இல்லாம வாய் வேற பேசுறியா? ஜானகி, ஜானகி, என்னடி வேண்டாம்? எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிற. பொம்பளை புள்ள மாதிரியா நீ நடந்துக்கிற? கிராப்ப வெட்டிக்கிட்டு ஆம்பளை பசங்க பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு பசங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இதாம்மா எனக்கு பிடிக்கும். ஏன் இப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? ஊர் சுத்த விட்டுருக்கீங்களே கேட்காத ஆளே கிடையாது. உன்னால நாங்க தினம் தினம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. ஊர்ல 1000 பேசுவாங்கம்மா, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இத நீ கேள்விப்படுத்தல? அந்த மாதிரிதாம்மா. ஜானகி போதும் நிறுத்துங்க. வலிக்குதுன்னு சொல்றாள்ல, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். முதல்ல அத அவளை சொல்லுங்க. அம்மா, நான் தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் என்னத்த பண்ண மாட்டேன்னு சொல்ற? சும்மா பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறான்னு? ஹேய், அவ என்னடி உனக்கு பாவம் பண்ணா? இவளுக்கு ஒரு நல்லது நடக்க விடாம இப்படி கெடுத்து விட்டுட்டு இருக்க. இவ முகத்தை பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொன்னதும் அப்படியே இடிச்சு போயிட்டா. இவள பெத்த வயித்துல தானடி உன்னையும் பெத்த. இவ இப்படி இருக்கா, நீ ஏன்டி இப்படி இருக்க? உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்ல. பார்க்க முடியாதுமா. என்ன, நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் இல்ல, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் இல்ல. அப்படிதான் நாளை வரலாறு என்ன பத்தி பேசும். என்ன மணி? நிறுத்து. பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற. பொம்பளை புள்ள மாதிரி எங்க நடந்துக்கிறா? அதனாலதானே அடிக்க வேண்டியதா இருக்கு. செஞ்ச தப்ப கொஞ்சமாவது உணர்றாளான்னு பாருங்க. இவள போன ஜானகி விடு. இதுக்கு மேலேயே அடிச்சேனா ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. நீ வாமா, பாத்து. ரொம்ப வலிக்குதா? பாத்து, மெதுவா. ரொம்ப வலிக்குதா? இப்படி உட்காரு. ஏமா நீ இப்படி பதிலுக்கு பதில் பேசி அடி வாங்குற? ரொம்ப வலிக்குதா? ஆனா எனக்கு இல்ல, வாழவட்டைக்கு. அடிப்பாவி, அடிச்சப்பா வலிக்கிற மாதிரி எல்லாம் கத்துன. நடக்கும் போது கூட நொண்டி நொண்டி வந்த. இதெல்லாம் நடிப்பா? அது சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.